அண்ணனுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளர் இருந்தார். அது மூலமாக தான் இருந்தார். அதுலேருந்து தான் உடச்சது தான் அதிமுக. அதுக்கு பின்னாடி நம்ம சரி 2வது அதிமுக போகிறதுக்கு நம்ம எண்ணம் இல்லை. அதாவது இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய கொள்கை ஏற்றுக்கிட்டு போகாமனு தான் இன்றைக்கி போனோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் அதிமுக நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 17 தொகுதியில் டெபாசிட் 101 தொகுதியில் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு இப்படி மோசமான நிலைக்கு போயிருக்குன்னா அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுகவில் பயணிக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர், அதிமுக நம்முடைய அமமுக பொதுச் செயலாளர் டிடிஎம்னுடைய செயலாளர் இன்னைக்கு 4 நாளில் மோசமாக மக்கள் மத்தியில் நிறைய பேர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா என்ன அதில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பொதுச் செயலாளர் நம்ம ஏற்றுக்க முடியாது, அதாவது ஏற்று பேச முடியல. அவருடைய நம்மளாம் நினச்சிக்கிறோம் அவருடைய எப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் சொல்லுவார். பேட்டிகள் எல்லாம் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பெருமையாக நினச்சாங்க. ஆனால் இந்த 4 நாளில் அவருடைய பேட்டிகள் பார்க்கும்போது மக்கள்கிட்ட ரசிக்கலை, மேலும் மேலும் கெட்ட பேரத்தான் உருவாக்கிறது. தவிர இது யாரோட முகமாக? எடப்பாடியுடைய முகமாக அதை காட்டுறாரு. கடந்த காலத்தில் எடப்பாடியுடைய முகமாக, எடப்பாடியுடைய வார்த்தையாக யார்? ஜெயக்குமார் இருந்தார், உதயகுமார் இருந்தார், உதயகுமார் இருந்தார். இப்போ இருந்த இடம்லாம் எங்கே இருக்கார்? இருந்தார் உதயகுமார் 3வது இடத்துக்கு. ஜெயக்குமார் டெபாசிட் இழந்தார். இப்படி மோசமாக நடக்கிறது. இதே மாதிரி அண்ணனும் அதே மாதிரி நிலையில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது இருக்கக்கூடிய இயக்கத்தை நம்ம மீண்டும் இருக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் பதவி கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு கொடுக்க முடியும் தெரியல. ஆனாலும் ஒரு ஆளுங்கட்சி அப்படின்றதுல நம்ம ஒரு பயணிப்போம். அந்த காலத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு உருவாகலாம், நமக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வரலாம், கிடைக்கும் நம்புவோம். எல்லாருக்கும் ஆரம்பத்திலே ஒரு பொறுப்போடு போக முடியாது, கேட்க முடியாது, ஒரு 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 கோரிக்கையோடையும் போக முடியாது. நம்ம பயணிப்போம், ஆளுங்கட்சியோடு பயணிப்போம். ஏன்னா எதிர்காலன்றது புரட்சி தலைவருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நான் என்னை சொல்லி அண்ணன் கூட சொல்லுவேன். அண்ணன் சொல்லும்போது ஏன்னா இப்படி இருக்கேன், இப்படி இருக்கும்போது என்னுடைய செல்வாக்கோடு போகும்போது மக்கள் ஓட்டாகும் யாருமே அப்படின்னு அதை நம்பி. ஆனால் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் அவருடைய கணிப்பு தப்பாக இருந்துச்சு, அவருடைய கணிப்பு தவறாயிடுச்சு. நம்மெல்லாம் ஒரு கூட்டத்தை கொண்டு போனோம்னா கொண்டாந்து சேர்க்கறதை பெரிய பாடத்தை சேர்த்தோம்.